ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் அதாவது நைட் என்னெல்லாம் நடந்தது, பாரு கமருதீன் வந்து அரோரா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நம்ம எபிசோட்லேயே பார்த்துருப்போம், கமருதீன் வந்து பாருக்கிட்ட வேண்டாம் நம்ம பேச வேண்டாம், வேணா வெளியே போயிட்டு ஒரு மாதம் டைம் எடுத்து யோசிச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாரு வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வெளியே போயிட்டு வந்து வேணா டைம் எடுத்து யோசிக்கலாம். ஆனால் இங்கே நீ வந்து நான் ஒதுங்கி தானே போயிட்டு இருந்தேன், எதுக்கு திருப்பி வந்து என்கிட்ட பேசினேன்? இப்போ 2 நாளாக பேசிட்டு திருப்பியும் பேச வேண்டாம்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ என்ன சொல்ல வரடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது முடிஞ்சிச்சு. அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமேட்டு நைட்டு வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க, அரோரா வந்து அவளுக்கு சொல்லி புரிய வை, அவள் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அப்போ வந்து சொல்லி புரிய வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போது நாங்கள் 2 பேரும் வந்து இந்த வீட்டில் உன்னை வச்சுட்டு ஒரு சண்டை போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால நீ அவகிட்ட பேசு. இன்றைக்கி கூட வந்து நான் அவள் கூட வந்து டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஒரே வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாமல் இருந்தாலும் நல்லா இருக்காதுடா, நீ அவகிட்ட சொல்லி புரிய வை, நம்மளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு புரிய வை. அதே மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் பண்ணணும், ஏன்னா அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, ஒரே வீட்டில் இருந்துட்டு எப்படி பேசாமல் இருக்கிறது. ஸோ நம்ம இது வந்து நாளைக்கு முடிவு எடுத்து பேசலாம் அவகிட்டன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க ஃபைனலி பாரு. சரி நம்ம இந்த மாதிரி கோவப்பட்டு நிற்க வேண்டாம், இறங்கி வருவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பாரு இருக்காங்க. இன்னொரு விஷயம், நான் எப்படி அவளை நாமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டுலாம் நீ கேட்கக்கூடாது, இது வந்து என்னோடய கேம் இது. ஸோ நான் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணுவேன், நீ ஒன்றை பண்ணனா நீ கேட்கலாம், நான் வந்து அவளை பண்ணதுக்கெலாம் வந்து நீ எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட வந்துலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு ஒரு வழியாக வந்து கமருதீன்கிட்ட சமாதானமாக சொல்லி புரிய வைக்கிறாங்க.